விவசாயிகளோட நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையத்துல தேங்கி நிக்க என்ன காரணம்? திமுக அரசு மேல எடப்பாடி பழனிசாமி அடுக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா? அந்த கேள்விக்கான பதிலும் விவசாயிகளுக்கான வழியும் தான் என்ன? உண்மைக்கு திரையிடாம எல்லா கேள்விக்கான பதிலையும் ஆதாரத்தோட விளக்குது இந்த காணொளி. இது குறுவை சாகுபடி காலம். குறுவை சாகுபடினா வேற ஒண்ணும் இல்ல, ஜூன் ஜூலைல பயிரிட்டு அக்டோபர் நவம்பர்ல கொள்முதல் பண்ற குறுகிய கால சாகுபடி தான் குறுவை சாகுபடி. ஆனா டெல்டா மக்கள் கொள்முதல் காலத்தை ஒரு மாசத்துக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் மாசமே தொடங்குங்கன்னு கோரிக்கை வச்சதுனால திமுக அரசும் செப்டம்பர் 1ஆம் தேதியே கொள்முதல தொடங்குறாங்க. அதனால விவசாயிகளும் தங்களோட நெல் மூட்டைகளை அரசு நேரடி கொள்முதல் நிலையத்துல குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அரசு கொள்முதல் செய்யறதுல தாமதிக்கிறாங்கன்னு குற்றச்சாட்டும் எழ ஆரம்பிக்குது. குறிப்பா தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாதிரியான மாவட்டத்துல நெல் மூட்டைகள் தேக்கம் அதிகமாகிறத தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி பழனிசாமி நேர்ல போய் ஆய்வு பண்றாரு. அதுக்கப்புறம் பிரஸ் மீட்டும் கொடுக்கிறாரு. அங்கதான் திமுக அரசு மேல பல குற்றச்சாட்டையும் அடுக்கிறாரு. அதாவது அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் விவசாயிங்க கொண்டு வந்த நெல்ல முழுமையா கொள்முதல் பண்ணல. அதனால விவசாயிங்க அவங்க கொண்டு வந்த நெல்ல சாலையில கொட்டி வச்சு 20 நாட்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர் மழையின் காரணமா நெல்மணிகள் பாழா போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செஞ்ச நெல் மூட்டைய குடோனுக்கு எடுத்துட்டு போகாததுனால புது நெல் மூட்டைகளை வைக்க கொள்முதல் நிலையத்துல இடம் இல்ல அப்படின்னு பல குற்றச்சாட்டை சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா உண்மை என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போதுதான் தெரிஞ்சது, நெல் மூட்டையோட சேர்த்து தன்னோட பொய் மூட்டையும் அடுக்கிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. முதல்ல அரசு நெல் கொள்முதல் சரியா பண்ணலன்னு சொன்னாரு. ஆனா கடந்த 50 நாள்ல மட்டும் 10 லட்சம் மெட்ரிக் டன் நெல்ல கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. விவசாயிகள் காத்துட்டு இருக்காங்க. நெல் வீணாகுதுன்னு திமுக மேல குற்றம் சுமத்துற எடப்பாடி அதுக்கு யார் காரணம்னு சொல்லாம மறைச்சிட்டாரு. சரி, கொள்முதல் தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது அரசு நேரடி கொள்முதல் நிலையத்துல கொள்முதல் செய்யப்படுற நெல்லு குடோனுக்கு போகும். அங்க நெல் அரிசியா மாத்தப்பட்டு 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசிய கலந்து விநியோகம் பண்ணுவாங்க. இதுதான் முறை. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அனுமதியை கொடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான். ஏற்கனவே இந்த செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான மாதிரிய ஒன்றிய அரசு கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு. ஆனா முறையான சோதனை பண்ணி அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை பயன்படுத்தலான்னு ஒன்றிய பாஜக அரசு இன்னும் அனுமதி கொடுக்கல. அதனாலதான் கொள்முதல் பண்றதுல இந்த தாமதம். இப்ப அடிமையார் என்ன சொல்றாருன்னா, போன ஆகஸ்ட்ல ஒன்றிய அரசு அனுமதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா திமுக தான் செறிவூட்டப்பட்ட அரிசியை பயன்படுத்தலன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. உண்மை என்னன்னா, ஜூலை மாசம் கடைசியில தான் ஒன்றிய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசி சாகுபடிக்கு வழிகாட்டுதல் குழுவை அமைச்சாங்க. வழிகாட்டுதல் வேற, ஒப்புதல் வேற அப்படின்றது இந்த தவளப்பாடிக்கு இன்னுமே புரியல போல. தான் கூட்டணி வச்சிருக்க கட்சி அப்படின்றதுனால இன்னும் பிஜேபியை காப்பாத்திட்டு இருக்காரு அடிமை எடப்பாடி. இத்தனைக்கும் நெல் ஈரப்பதம் 17% இருந்து 22% வரைக்கும் அனுமதிங்கன்னு விவசாயிங்க கோரிக்கை வச்சாங்க. அதையும் ஏத்துக்கிட்டு திராவிட மாடல் அரசும் அதுக்கான அனுமதியை ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாங்க. ஆனா அதுக்கும் 3 பேர் கொண்ட குழுவை இப்போதான் அமைச்சிருக்காங்க பாஜக ஒன்றிய அரசு. சரி, அதிமுக அரசு விவசாயிகளுக்காக இவ்ளோ பேசுதேன்னு அவங்க வரலாறு கொஞ்சம் தோண்டி பார்த்தாதான் தெரியுது. அதிமுகவோட யோகியமும் எடப்பாடியோட வண்டவாளமும். அதிமுக 10 ஆண்டு கால ஆட்சியில வேளாண் உற்பத்தி வெறும் 1.36% தான். ஆனா திமுக ஆட்சியில, அதாவது 2021 இருந்து 2025க்குள்ளேயே 5.66% உயர்ந்திருக்கு. அதிமுகவோட 10 ஆண்டு கால ஆட்சியில ஏற்படுத்தின சேமிப்பு கிடங்கு 7,27,000 மெட்ரிக் டன் அளவு. ஆனா திராவிட மாடல் ஆட்சியில வெறும் 53 மாதத்துக்குள்ளேயே சுமார் 7,37,000 மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கிருக்காங்க. அதிமுக 10 வருஷத்துல செஞ்சத வெறும் 5 வருஷத்துல அச்சீவ் பண்ணிருக்காங்க திராவிட மாடல் அரசு. எல்லாத்துக்கும் மேல முதல்ல நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உருவாக்குனது இந்த ஏழை விவசாயின்னு சொல்லிட்டு தெரியுற தத்தி எடப்பாடியோ இல்ல அதிமுகவோ கிடையாது. அதை கொண்டு வந்ததே திமுக அரசு தான். உருவாக்குனவர் தலைவர் கலைஞர். அது இல்லாம இன்னைக்கு யோகிய மாதிரி பேசுற அதிமுக அடிமைங்க ஆட்சியில எவ்வளவு நெல் மூட்டைகள் தேங்கி நின்னுச்சுன்னு ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம். 2020 செப்டம்பர் மாசம் மயிலாடுதுறையில சுமார் 30,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தேக்கம். 2020 ஏப்ரல் மாசம் திட்டக்குடியில சுமார் 1,500 மூட்டைகள் மழையில நனைஞ்சு வீணா போயிருக்கு. 2021 மார்ச் மாசம் நாகப்பட்டினத்துல ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் தேங்கி இருக்கு. உச்சபட்சமா நீடாமங்கலம் பகுதியில 2021 வருஷம் பிப்ரவரி மாசத்துல
காலத்துல சாக்கு தட்டுப்பாட்டுனால நெல் கொள்முதல் செய்யாத நிலை இருந்திருக்கு. இதெல்லாம் சின்ன உதாரணங்கள் தான். இவ்ளோ கேவலமா ஆட்சியை நடத்திட்டு இப்போ விவசாயிகளுக்காக களத்துல நின்னு செயல்படுற திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்றாரு எடப்பாடி. அவ்ளோ அக்கறை இருந்தா உங்க கூட்டணி கட்சி பாஜக கிட்ட செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி வாங்கி கொடுங்க பாக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாரு அடிமை எடப்பாடி. இதெல்லாமே திமுக அரசு பண்ண சாதனைகள்னு சொல்லணும்னு இல்ல அதிமுகவை குறை சொல்லணும்னு சொல்லல. ஆனா பாஜகன்ற பாசிச கட்சி கூட சேர்ந்துகிட்டு நானும் ஏழை விவசாயி தான் சொல்லிக்கிட்டோம் விவசாயிகளுக்காக பேசுறேன்னு இன்னும் பாஜகவை காப்பாத்திட்டு இருக்க இந்த எடப்பாடி மாதிரியான பச்சோந்திய யாருமே நம்பாதீங்க அப்படின்றத தான் நாங்க சொல்ல வரோம்.